ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து விநாயகர் சதுர்த்தி அதுமாக நானும் எங்கள் அப்பாவும் தூக்கின்னு இருந்தோம். என் தம்பி வந்து தேன் எடுக்கலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டான். அப்புறம் நானும் என்ன சும்மா தானே இருக்கிறோன்னு சொல்லிட்டு இட்டுன்னு போயிட்டாங்கன்னா தேன் எடுக்கலான்னு. தேன் பொட்டி வந்து எத்தனை வச்சுக்கிறான்னு தெரில. எங்கள் அப்பா எனக்கே தெரியாமல் வச்சுக்கிறாரு போல தேன் பொட்டியை. போய் பார்க்கணும் எத்தனை தான் இருக்குதுன்னு. அப்புறம் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், ஒன்று தான் இருக்குதுன்னாங்க. அப்புறம் போய்ட்டு பார்த்தா ஒன்று தாங்க இருக்குது. ஒரு பொட்டியில் வந்து எத்தனை மாதம் ஆகுதுன்னு கேட்டால் 1 மாதம் ஆகுதுன்னாரு. பாருங்கள், தேன் பொட்டி காட்டுறேன். இதுதான் தேன் பொட்டி. வளர்ப்பு தேனி தான் வச்சுருக்கோம், வளர்க்குறோம். பாருங்கள், இதில் தேன் இருக்குதா எனக்கு தெரியல. எனக்கு ஒரே டவுட்டாக தான் இருக்குது. இப்போ பிரிப்பாங்க வாங்க. தேன் எடுக்கும்போது வந்து எனக்கு கொஞ்சம் ஆவலாக இருந்தது. இது எப்போ திறக்கணும், எப்போ என் தம்பி ஓடத்துக்கு ரெடியாக இருக்கிறான். அதான் எனக்கு காமெடியாக இருக்குது மக்களே. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துட்டுருக்காங்க. இது வந்து யாருன்னா தேனி எக்ஸ்பெக்ட் இருந்தால் தான் செய்ய முடியும். எங்கள் அப்பா வந்து அனிஃபார்ம் வச்சுருக்கிறாரு. ஆனால் எங்கள் ஊரில் இல்லை, வெளியில் தான், பாண்டியில் எங்கள் அப்பா ஆஃபீஸில் ஒரு இடம் ஃபார்ம் வச்சு எங்கள் பிளாட்டில் வச்சுருக்காங்க. இன்னொரு நாள் வந்து ஃபார்மை எங்கள் அப்பாட்ட காட்ட சொல்கிறேன் வீடியோவில். பாருங்கள், இதுதான் 2 ஃப்ரேம் தான் மக்களே கட்டியிருக்கு. பாருங்கள், 2 ஃப்ரேம் தான் கட்டியிருக்கு தேனி. நான் கூட நிறையா இருக்கும், வால் நிறையா எடுத்துன்னு போகலாம்னு பார்த்தேன். 2 ஃப்ரேம் தான் இருக்குது. அப்புறம் எங்கள் அப்பா வந்து 1 ஃப்ரேம் எடுக்கிறேன்னாரு. அதில் தேன் இருக்குதா இல்லைன்னு டவுட்டு தான்னாரு எங்கள் அப்பா. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து எடுத்தார். எங்கள் அப்பா வந்து தேன் இல்லைன்ட்டார் ஃபஸ்ட் ஃப்ரேமில். அதுக்கப்புறம் உடுன்னு ஓடி போயிடு கிட்டே போனேன், வாடா கிட்டன்னு சொன்னார். அப்புறம் போயிட்டு கிட்டே போய் பார்த்தா என் தம்பி சிரிச்சுன்னு வரானா கிட்டே போகிறோன்னு கூட்டு போனார். அப்புறம் கிட்டே போய் பார்த்தா இந்த இது எதுவுமே பண்ணலை மக்களே. ஒரு சைடு மட்டும் தான் கட்டியிருக்கு, இன்னொரு சைடு கட்டலை. இந்த சைடு கட்டலை பாருங்கள். அந்தாண்ட சைடு வந்து கட்டியிருக்கு. இருங்க கிட்டே போய் ஜூம் பண்ணி கிட்டே போய் காட்டுறேன். கிட்டே போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு சைடு மட்டும்தான் கட்டியிருக்குது, இந்த சைடு மட்டும்தான் கட்டியிருக்கு. தேனை பாருங்கள், தேனியும் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், தேன் மட்டும்தான் இந்த ஒரு சைடு தான் கட்டியிருக்கு. வந்ததுக்கு இந்த ஒரு சைடாச்சும் எடுத்துன்னு போகலான்னு கேட்டால், இந்த ஒரு சைடு எப்போ எடுப்பேன், அடுத்த மாதம் எடுத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் அப்பா. சரின்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் எடுத்துக்கலான்னு ஒரே பிளானு. என் தம்பி வர சோகமாக இருந்தால் தேன் எடுக்க வந்தால் இளநியாச்சி பேச்சு கொடுப்பான்னு கேட்டான். சரி வாடா இளநியாச்சி பேச்சு கொடுக்குறேன்னு என் தம்பி எங்கள் அப்பா சொன்னார். அப்புறம் மூடி வச்சுட்டு இளநீ பறிக்க போனோம். இளநீ பறிக்க போய் ஒரு இளநீ வந்து எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ஏற்று அந்த இளநியை வந்து அந்தாண்ட தூக்கி போட்டார். அந்தாண்ட போய்ட்டு என் தம்பி எடுத்துன்னு வந்தான் அந்த இளநியை. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. பாய்.